அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள சிறுகுன்றம் மற்றும் திருவடிச்சூலம் ஆகிய பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் மேற்கூரை இல்லாததால் 200க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். காமேஷ், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சார். திடீரென பெய்த மழையின் காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களில் அரசு கொள்முதல் நிலையம் செய்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமாகி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள சிறுகுன்றம் மற்றும் திருவடிசூலம் ஆகிய பகுதிகளில் அரசு நேரடி கொள்முதல் மையங்கள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் சில கொள்முதல் நிலையங்களில் தார்பாய் இல்லாமல் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமாகி வருகின்றது. மேலும் அதிகாலையில் இருந்து பெய்து வரும் மழையின் காரணமாக கிழிந்த தார்பாய்கள் மூலமாக மூடப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்கும் தன்மை ஏற்பட்டு வருகிறது. அரசு உடனடியாக மழையில் நனைந்துள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக அரவைக்கு எடுத்துச் சென்றால் மட்டுமே அவை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் ஓரிரு தினங்களில் அவை முளைத்து வீணாகும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனடியாக சேமிப்பு கிடங்களுக்கு ஏற்றிச் செல்ல வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். அதாவது கை கட்டியதை வாய் கட்டாமல் பரிதவிக்கும் விவசாயிகள், 4 மாத உழைப்பை ஒரே நாளில் வெள்ளத்தில் பறிகொடுத்து கண்ணீர் சிந்தும் விவசாயிகளை பாதுகாக்க திமுக அரசு தவறிவிட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். முளைந்த நெல்லை பாதுகாக்க நெல் கிடங்குகள் இல்லை, விளைவித்த பிறகு விற்பனை செய்ய உரிய விலை இல்லை என விவசாயிகள் வீதியில் நிற்கின்றனர். இந்த மழையால் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை மழை வெள்ளத்தில் விவசாயிகள் பறிகொடுத்து நிற்கின்றனர். சார், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காமேஷ்.